Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ் தமிழ் மாதிரியே எழுத்து கூட்டி படிக்கலாம். அதற்கான 30 நாள் கிளாஸஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 24 வீடியோஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். 24 லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம 25வது லெசன் பார்க்க போறோம். இன்னும் ஒரு 5 லெசன் தான் இருக்கு உங்களுக்கு. இந்த 5 லெசன்லயுமே வரப்போற ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னைக்கு லெசன்ல இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வவல்ஸ் எழுத்துக்களோட ஷார்ட் சவுண்ட் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதோட ஒரு ரிவிஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஷார்ட் சவுண்டு ரிவிஷன் பிளஸ் வந்து மற்ற எழுத்துக்களோட இந்த சவுண்ட்ஸ் வந்து எப்படி சேர்ந்து நமக்கு வந்து படிக்க முடியுது, ஈஸியாக படிக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ வாங்க AEIOU 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஷார்ட் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏயோட சவுண்டு தான் பார்க்க போறோம். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஃபேமிலி மாதிரி வரும் ஷார்ட் சவுண்டு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ABAD இந்த மாதிரி எழுத்துக்களோட சேர்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஷார்ட் சவுண்டு நமக்கு வந்து ஈஸியாக வரும். வேர்ட்ஸில் படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து அப்படியே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏயும் பியும் சேர்ந்து ஏயோட ஷார்ட் சவுண்டு வந்து நம்ம ஆன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஆங்கிற சவுண்டு, அந்த சவுண்டு வந்து தமிழ்ல வார்த்தை இல்லை, நம்ம அதாவது எழுத்து இல்லை நமக்கு மென்ஷன் பண்றதுக்கு அப்படிங்கிற சவுண்டு. ஸோ ஆப் அப்படின்னு படிக்கணும். ஆப், கேப், டேப், கேப், ஜாப், லேப், நேப், டேப். ஓகே, ஆப் ஆப் அப்படின்னு நீங்க படிக்கணும். அதே மாதிரி ஆட், பேட், டேட், ஹேட், மேட், பேட், சேட், டேட். ஓகே, அடுத்தது ஆக், பேக், கேக், ஹேக், லேக், நாக், ரேக், சாக், டேக், வேக். அடுத்தது ஆம், bam, dam, ham, jam, ram, yam. அடுத்து an, ban, can, fan, man, pan, ran, tan, van. ஓகே, an அப்படின்னு படிக்கணும். அடுத்தது app. ஓகே, க்கு app, cap, ig app, gap, it app, tap, im app, map, in app, nap, ir app, rap, is app, sap, tap, e app, yap, is app, zap. ஓகே, அதே மாதிரி ஏடிக்கு வந்து at, ib, at, bat, bat, ik, at, cat, if, at, fat, ih, at, hat, m, at, mat, ip, at, pat, ir, at, rat, is, at, sat, iv, at, wat. ஓகே, ஸோ ஷார்ட் ஏயோட சவுண்டு எப்படி வருதுன்னா ஆங்கிற சவுண்டு, அது கூட ஆப், ஆட், ஆக், ஆம், ஆன், ஆப், அட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய படித்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஷார்ட் சவுண்டும் நல்லா ஃபெமிலியர் ஆகும். அடுத்தது ஷார்ட் ஈயோட சவுண்டு. ஸோ ஈயோட சவுண்டு ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏங்கிற சவுண்டு தான். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, எட், இப், எட், பெட், ஃபெட், லெட், ரெட், வெட். ஓகே, அடுத்தது எக், பெக், கெக், லெக், பெக், என், டென், ஹென், மென், பென், டென், எட், பெட், கெட், jet, let, met, net, pet, set, wet, ebb,
web, gem, hem, pep, yes. ஓகே, ஸோ இங்க வந்து ஷார்ட் சவுண்ட் அப்படிங்கிறது ஏங்கிற சவுண்ட் வந்து வரும். அடுத்தது ஐயோட சவுண்டு ஈங்கிற சவுண்டு. ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஈக்கு வந்து ரெண்டு விதமான சவுண்டு தான் அதிகமா வரும். ஒன்று ஈ, இன்னொன்று ஐ. ஐங்கிறது லாங் சவுண்டு, ஈங்கிறது ஷார்ட் சவுண்டு. எக்ஸாம்பிள் இட், பிட், டிட், ஹிட், கிட், லிட், ரிட், இக், பிக், டிக், ஃபிக், கிக், ஜிக், பிக், ரிக், விக், ஜிக். அடுத்தது இம், டிம், ஹிம், ரிம். அடுத்தது இன், பின், டின், ஃபின், பின், சின், டின், வின். நெக்ஸ்ட் ஒன் இப், டிப், ஹிப், லிப், நிப், ரிப், சிப், டிப், ஜிப். அடுத்து இட், இட், ஃபிட், ஹிட், கிட், லிட், பிட், சிட், விட். நெக்ஸ்ட் ஒன் இக்ஸ், ஃபிக்ஸ், மிக்ஸ், சிக்ஸ். ஓகே, ஸோ ஷார்ட் சவுண்ட் ஐயோடது என்ன சவுண்டு? ஈ அப்படிங்கிற சவுண்டு. ஸோ இந்த எழுத்துக்களோட எல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வேர்ட்ஸ்ல வரும்போது அந்த இடத்துல நமக்கு ஷார்ட் வருமா லாங் வருமான்ற டவுட் உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும். அடுத்தது ஓ, ஓட ஷார்ட் சவுண்டு ஓங்கிற சவுண்டு. அதாவது ஓன்றதுல ஓ, அதுல ஷார்ட்டா சொல்லணும். அப்போ நமக்கு வந்து ஓபி அப்னு படிக்கணும். கப், கப், ஜப், லப், மப், ரப், சப், ஒக், bog, cog, dog, fog, hog, jog, log, up, cop, hop, mop, pop, top. அடுத்து ot, cot, dot, got, hot, jot, lot, not, pot, rot, tot. Ox, box, fox, box, mom, rod. ஓகே, ஸோ வந்து ஷார்ட் சவுண்ட் அப்படிங்கிறது ஓவோடது, ஷார்ட்டா ஓ அப்படின்னு நம்ம சொல்லணும். லாங் சவுண்ட் வந்து ஓங்கிற சவுண்டு. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, அடுத்து யூவோட சவுண்டு ஷார்ட் சவுண்டு வந்து என்ன சவுண்டு? ஆங்கிற சவுண்டு. இப்போ ஆங்கிற சவுண்ட்ல வந்து பாருங்க, அப், கப், ஹப், நப், ரப், சப், டப், பட், கட், டட், மட், அக், பக், டக், ஹக், ஜக், லக், மக், பக், ரக், டக். நெக்ஸ்ட் ஒன் அம்முங்கிற சவுண்டு, பம், கம், ஹம், மம், சம், பன், ஃபன், கன், நன், பன், ரன், சன், அட், பட், கட், கட், ஹட், ஜட், நட், ரட், கப், பப், பஸ். ஓகே, ஸோ இங்க எல்லாமே வந்து பார்க்கும்போது ஷார்ட் சவுண்ட் என்ன வருது? ஆங்கிற சவுண்டு. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலியா படிக்கும் போதும் இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம ரைமிங்கா படிக்கும் போதும் அந்த சவுண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து மீனிங் இல்லாத மாதிரி இருக்கும், புதுசா இருக்கும். ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி ரைமிங்கா நம்ம படிக்கும் போது அந்த சவுண்டு நல்லாவே நமக்கு ஃபெமிலியர் வந்து ஆகும், நல்லா ப்ராக்டிஸும் ஆகும். அதுக்காக தான். ஸோ அதனால தான் நான் வந்து ஷார்ட் சவுண்ட் வந்து ரிவிஷன் பார்த்த மாதிரி இருக்கும். யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு கிளியர் ஆகும். அதே சமயம் நம்ம ரீட் பண்ணி நிறைய வேர்ட்ஸ் வந்து ரீட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக தான் இந்த லெசன். ஸோ இது வரைக்கும் நம்ம 25 லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வரப்போகிற லெசன்ஸும் நம்ம கண்டிப்பாக சேனலில் வீடியோ வரும், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ ஒரு சில வார்த்தைகள்ல வந்து சைலண்டா வந்து ஒரு எழுத்துக்கள் வருது இல்லையா, அது எங்கெல்லாம் வரும், அதுக்கு ரூல்ஸ் இருக்கா, ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. அது வந்து நான் உங்களுக்கு தனியாவே வந்து ஒரு சீரீஸா ஷேர் பண்றேன். ஏன்னா ஏல இருந்து Z வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே சைலண்ட் லெட்டர்ஸ் இருக்கு, அதுக்கான ரூல்ஸும் இருக்கு. அந்த ரூல்ஸ் பிளஸ் அந்த வேர்ட்ஸ் எங்கெல்லாம் வரும்ன்றது நம்ம தனித்தனியாக கத்துக்கும் போது இன்னும் உங்களுக்கு நல்லா ஈஸியா புரியும். ஸோ இந்த லெசன் முடிஞ்சதும் அந்த லெசன் உங்களுக்கு ரெகுலரா வரும். வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு லெசன்ஸ் வேணும்னு நினைச்சிங்கனாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஷேர் பண்றேன்.
டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம கொடுக்குற லெசன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கனாலும் காமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எந்த அளவுக்கு லைக் பண்ணிட்டு காமெண்ட்ல நிறைய விஷயம் ஷேர் பண்றீங்களோ இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான புதிய புதிய லெசன் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். கண்டிப்பா பாக்குற எல்லாருமே வீடியோக்கு ஒரு லைக் அப்டேட் பண்ணுங்க. அதே மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயம் கத்துக்கிறவங்க ரெகுலரா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.